Hi Jalebis, welcome back to my YouTube channel. நான் Krishanthi Karuppiah. இன்னைக்கான வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் ஆலு மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆலு மசாலா செய்கிறதுக்காக 500 கிராம் பேபி பொட்டேட்டோஸ் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ 4 பேருக்கு தேவையான அளவுக்கான ஆலு மசாலா தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ வந்து பேபி பொட்டேட்டோஸை வந்து 2 துண்டாக வந்து வெட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஒரு கடாயில் வந்து உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ வெந்ததுக்கு பிறகு வந்து இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கிழங்குல இருக்கக்கூடிய தோல்களையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆலு மசாலாவுக்கு வந்து பட்டாணி தேவைப்படும். ஸோ பட்டாணி வந்து நான் ஏர்லியாகவே வந்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பட்டாணியை வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். ஸோ பட்டாணிக்கும் வந்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆலு மசாலா செய்ய போகிறோம். ஸோ கடாயை அடுப்பில் வச்சு வந்து எண்ணெய் வந்து 2 மேசைக்கரண்டி அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் சூடாகினதும் வந்து கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்குங்க. ஸோ கடுகு பொரிஞ்சதும் பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பெருஞ்சீரகம் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு துண்டு கராம்பு அதோட 2 துண்டு பட்டை சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுக்குங்க. ஸோ இதெல்லாமே பொரிய ஆரம்பித்ததும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்குங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஒரு தரம் கிளறி விட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வந்து இஞ்சி வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் எனக்கு இஞ்சி வந்து கடிப்படுற மாதிரி இருந்தால் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ அதனால் இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே நேரத்தில் வந்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வதங்கினதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக நறுக்குன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பொடியாக நறுக்குன வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் அளவுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் பாக்ஸாக வெட்டின வெங்காயத்தை வந்து சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோடையே வந்து பச்சை மிளகாய் வந்து நான் மீடியம் சைஸில் 2 போட்டிருக்கேன். ஸோ பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோடையே வந்து உப்பும் தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு வந்து தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸான தக்காளி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வந்து அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாமே டீஸ்பூன் அளவில் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னால் நம்ம போட்டிருக்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ மசாலாவுக்கு தேவையான பதத்துக்கு வரணும். ஸோ அதனால் வந்து தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையுமே வேக வச்சுக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றுனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கொதி வந்ததுக்கு பிறகு வந்து நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பட்டாணியோட வந்து அவிச்சு வச்ச கிழங்கு இருக்குது இல்லையா, ஸோ அந்த கிழங்கையும் வந்து நல்லா மசிச்சுட்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப மசிய விடாமல் ஒரு சாதாரண அளவுக்கு மசிச்சா போதும். கிழங்கு வந்து கடிப்படுற அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்தளவு மசிச்சு வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோடய வந்து கொஞ்சம் தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா எல்லாம் வந்து கொதி வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் 2 மீடியம் சைஸ்க்கு. இது வந்து இன்னும் ஃப்ளேவர் வந்து கூட்டி கொடுக்கறதுக்காக வந்து நான் இங்கே வந்து மிளகு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட ஆலு மசாலா வந்து ரெடி ஆகிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கரம் மசாலா வந்து ஃப்ளேவருக்காக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆலு மசாலா வந்து இன்னும் திக்காகவும் ஃப்ளேவராகவும் இருக்கிறதுக்காக கடலை மாவு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வந்து இந்த ஆலு மசாலாவில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம கிழங்கு வந்து மசிச்சு போட்டிருக்கிறனால ஆல்ரெடியாக வந்து அது வந்து திக்காக தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே அந்த இருக்கிற திக் வந்து இன்னும் ஃப்ளேவரோட திக்காக கொடுக்கறதுக்காக வந்து நான் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். ஸோ கடலை மாவோட கொஞ்சம் இன்னும் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வந்து நல்லா கிளறி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஸோ இதோட பார்த்திங்கன்னா
நம்மளோட அந்த ஆலு மசாலா வந்து பார்த்திங்கன்னா இப்படி கலர் என்ன மாதிரியான ஒரு கலரில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு க்ரீன் அப்புறம் எல்லோ கலர்ந்த ஒரு கலரில் வந்து தான் வந்து நமக்கு இப்போது ஆலு மசாலா இருக்குது. ஸோ இப்போ நல்லா கொதிக்க வச்சுட்டு வந்து நம்ம கடைசியாக வந்து இதோட வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆலு மசாலா வந்து ரெடி ஆகிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆலு மசாலா பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, அதே நேரத்தில் இட்லி, ரொட்டி, பூரி அப்படின்னு நம்ம எல்லாத்தோடையுமே வந்து வச்சு சாப்பிட்லாம். ஹோட்டல் ஸ்டைலில் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஹோட்டல் ஸ்டைல்லையும் வந்து நமக்கு செய்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் கிருஷாந்தி கருப்பையா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோட ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். ஸோ அதே நேரத்தில் என்னோட இன்ஸ்டா மற்றும் ஃபேஸ்புக் பேஜஸை வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்குமே பாய்.